அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் வாழ்த்துகிறேன். பெத்தேல் மிஷன் சர்ச் பங்கார்பேட் இந்த யூடியூப் வழியாக பல வசனங்கள் 40 நாள், 21 நாள், வாரத்தில் 2-3 முறை இப்படி தேவ வார்த்தைகளை உங்களை அறிவித்து வருகிறோம். மேலோட்டமாக தான், ஈஸியா நீங்க புரியறதுக்கு. இந்த வார்த்தையை ஈஸியா பார்த்து படித்து புரிந்து சிந்தித்து வாழ்ந்தாலே வழி தவறி போக முடியாது. நம்ம யாருன்னு புரிஞ்சுக்கலாம், இயேசு கிறிஸ்து யாருன்னு புரிஞ்சுக்கலாம், இந்த உலகத்தின் நிலை என்ன என்று புரிந்து கொள்ளலாம், நமக்காக ஆண்டவர் செய்த காரியம் என்னன்னு புரிந்து கொள்ளலாம், நாம் அவருக்காக என்ன செய்யணும் என்பதையும் அறிந்து மனசு நிம்மதியா இருக்கக்கூட இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. இன்றைக்கும் இந்த 34 நாட்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். இன்னைக்கு 35வது நாளுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். யோவான் 19:1. யோவான் 19:1. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். பிலாத்து யார்? ஒரு அதிகாரி, ஒரு தேசத்துக்கு அதிபதி. பிலாத்து இயேசுவை பிடித்தான். அவனாக போய் பிடிக்கல, சொந்த ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாங்க. சொந்த ஜனங்கள் யார்? யூதர்கள், பிரதான ஆசாரியர், மூப்பர்கள், வேத பாரகர்கள், ஜனதரியும் சங்கம், அந்த சங்கத்துக்குட்பட்ட பொறுப்பாளர்கள் இயேசு கிறிஸ்துவ எப்படியாயினும் ஒழித்து கட்ட வேண்டும். ஏன் அப்படின்னா, அவருடைய போதனை, அவருடைய நல்ல செயல், ஒரு அருமையான வார்த்தைகள். அவர் ஒன்றும் நியாயப்பிரமாணத்தை மீறி போகல, அவர் பிரமாணத்தை நிறைவேற்றும்படிதான் வந்தார். ஆனா இந்த பிரமாணத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிற அவர்கள் வாழ்க்கையில் மேலோட்டமா அதிகாரத்துல இருக்காங்க, ஆனா அதை நிறைவேற்றல. அவங்க குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அதற்கு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டினார். அதனால யாருமே கொஞ்சம் நல்லபடியா வாழ்ந்தா தப்பு செய்யறவங்க அவங்க மேல குறி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நல்லபடியா பேசணும், கொஞ்சம் நல்லபடியா யோசித்தா, ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்தா, யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம, ஒரு நல்லபடியா நல்லவர்களா மனசாட்சியோட இருக்க, ஒரு நல்ல பெயர் எடுத்து வாழ வேண்டும் இருக்கும்போது தவறு செய்கிறவர்கள் இவர்கள் மேல குற்றங்களை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. தானியேல் புஸ்தகத்துல கூட தானியேல் ஒரு தேவ மனுஷன் எப்பவும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். நாட்டு மக்களுக்கு அடிமையா இருந்தாலும் பாபிலோன் தேசத்துல அந்த மக்களுக்கு நல்லதை தான் செஞ்சாரு. அவர் ஜெபம் பண்ணினார். ஜெபம்தான் ஒருத்தவங்களுக்கு மேன்மை. ஆனா அதை குற்றம் கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட சொல்லி அந்த தானியேலை கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணி சிங்க கபியில போட்டாங்க. என்ன நடந்தது தெரியுமா? சிங்கம் அமைதியா இருந்தது. வீண் பழி, வீண் குற்றம் சாட்டினதான தானியேல் சிங்க கபியில போட்டாலும் அவன் சாகவில்லை. தேவன் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஆனா யார் குற்றப்படுத்தினாங்க? அவங்கதான் அழிஞ்சு போனாங்க. இப்ப இந்த இடத்துல இந்த கூட்டம், சொந்த ஜனமே, இயேசு கிறிஸ்துவை நல்வழியை காட்ட வந்த நல்ல தெய்வமாம் இயேசுவை அவர்கள் குற்றப்படுத்தும் செயலோடு அவங்க காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால இப்ப அவங்க கொண்டு போயிட்டு இவங்க கொலை செய்யக்கூடிய அல்லது மரண தண்டனை விதிக்கக்கூடிய அதிகாரம் இந்த யூதர்களுக்கு இல்லை. குற்றப்படுத்தலாம், நியாயம் விசாரிக்கலாம், அடிக்கலாம், காரி துப்பலாம், அவமானப்படுத்தலாம், எல்லா கொடுமைகளையும் செஞ்சிருக்காங்க, செய்வாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ அவரை சிலுவையில் அறைவதற்கு அந்த அதிகாரம் யூத ஆளுகையில், கவர்மெண்ட்ல இல்லை. அதனால அன்றைக்கு ரோம ஆளுகை இருந்தது. அந்த ரோம ஆளுகைக்குட்பட்டதான யூதேயா தேசத்திலே அந்த இடத்தில் பொறுப்பாய் இருந்த பிலாத்து அதிபதியா இருந்தார். அவங்ககிட்ட ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனா அந்த சூழ்ச்சி பிலாத்துக்கு தெரிஞ்சது. எல்லாம் பார்த்த பிறகு பிலாத்து என்ன செய்யறா? அவரை விடுவிக்க முயற்சி பண்ணினான்.
ஆனாலும் ஒரு குற்றவாளியை மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுக்கும் போது ஒரு குற்றவாளி என்ன செய்வாங்க? அடிப்பாங்க, பிடிச்சு அடிப்பாங்க. அதை தான் செஞ்சிருக்காரு. அப்போ இயேசு கிறிஸ்துவை வாரினால் அடித்தான். இயேசு கிறிஸ்து வார், சவுக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த வாரினால் அடிக்கப்படும் போது அது பயங்கரமான வலி உண்டாகும்படி, சதை கிழிக்கும்படி, ரத்தம் வடியும்படி, அப்படிப்பட்ட நிலையோடு அந்த வார தயாரிச்சிருப்பாங்க. அது அடி தாங்க முடியாது, பிடிச்சி கிழிச்சுக்கிட்டு வந்துடும், சதையெல்லாம் தோலெல்லாம் கிழிச்சுக்கிட்டு வந்துடும், ரத்தம் எல்லாம் பீறிட்டு வரும். அது அதை போல ரோமர்கள் 80 அடி அடிப்பாங்களாம், யூதர்கள் 40 அடி அடிப்பாங்களாம், ஏறக்குறைய ஒன்று குறைய 40 அடி அடிப்பாங்க. இயேசு கிறிஸ்து அதன் பிறகு எவ்வளவு அதை ஸ்டார்ட் பண்ணது பிலாத்து தான். அப்ப எதற்காக இயேசு கிறிஸ்து வாரினால் அடிக்கப்படுவதற்கு 3 காரணங்கள். நான் இதை ஆலயத்தில் இதை நான் பிரசங்கித்திருக்கிறேன். அதுல ஒன்று, மத்தேயு 27:26 படிச்சு பாருங்க. மத்தேயு 27:26, சிலுவையில் அறைவதற்கு வாரினால் அடிக்கப்பட்டார். வாரில் அடிக்கிற அனுபவமே கொலை வெறி, கொலை, அடித்து கொள்ளணும். அப்போ சிலுவையில் அறையும்படி வாரினால் அடிக்கப்படுதல். இரண்டாவது, மார்க் 15:15 சொல்லுது, பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்தும்படி அவரை வாரினால் அடித்து ஒப்பு கொடுக்கிறார். ஜனங்களை பிரியப்படுத்த, ஜனங்களுக்காக வந்த தெய்வம், ஜனங்களின் மேல் மனதுருகின தெய்வம், ஜனங்களுக்காக அற்புதங்கள் அதிசயங்களை செய்தவர். பசி இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து, பசியோடு இருந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார். எத்தனையோ நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சார், குருடனின் கண்களை திறந்தார், எல்லா தேவைகளை சந்தித்தார். ஆனா இந்த தெய்வத்தை பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த, ஏன்னா ஜனங்க சொல்றாங்க, அவனை அடிங்க, அவனை சிலுவையில் அறைங்க, பரபாச விடுதலையாக்குங்க, இயேசுவை சிலுவையில் அடிங்க அப்படின்னு கூக்கரில் இடுறாங்க. அதனால ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பிலாத்து வாரினால் அடித்து ஒப்பு கொடுக்கிறான். மூன்றாவது, லூக்கா 18:33 சொல்லுகிறது, வாரினால் அடிப்பதின் ரகசியம் கொலை செய்வதற்கு. இதை ஆண்டவரே சொன்னார். என்ன காட்டி கொடுப்பாங்க, என்ன பரியாசம் பண்ணுவாங்க, துப்புவாங்க, வாரினால் அடிப்பாங்க, புறஜாதி கிட்ட ஒப்பு கொடுப்பாங்க, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அப்படியே ஆண்டவர் இயேசு அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். முடிவில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். ஆனால் அன்றைக்கு அடித்து கொலை செய்யப்பட்டார். இன்றைக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கு செத்துப்போன தெய்வம் அல்ல, இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். நாம் பாவத்தில் செத்து நரகத்துக்கு போகாம நம்ம ஆண்டவர் விட்ட வருவதற்கு தான் இந்த செய்தி. ஒருவேளை பாடுகளுக்குள்ள நீங்க போகலாம், உங்களை அநேகர் கேவலப்படுத்தலாம். ஏற்கனவே அடிக்கப்பட்ட இயேசு உங்களுக்கு துணை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரை நம்புங்க, அவருடைய உள்ளத்தை புரிஞ்சுங்க, அன்பை நினைத்து வாழுங்க, வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஆமென்.